இன்னைக்கு நாம தக்காளி புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1½ ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய், 4 பல் பூண்டு சேர்த்துருக்கோம். மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்து இப்போது 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம். புதினாவை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இப்போது 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிடலாம். வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கோம், கருவேப்பிலை சேர்த்துருக்கோம், ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்ம சட்னியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், தக்காளி புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.